உலகமெங்கும் வாழும் தமிழர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிருந்தேன். புதுசாக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் ரொம்ப நாளாக திறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் நான் போகலை. இப்போதான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. சென்னை ஒரு வேலையாக போனதுனால அங்கே போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. போய் இறங்கினதும் கிளாம்பாக்கத்தில் தான் இறங்கினேன். திருப்பி அங்கே சென்னையில் சில வேலைகள்லாம் இருந்தது முடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி கிளாம்பாக்கம் தான் வந்து ஏறினேன். போய் இறங்கும் போதும் சரி, மறுபடியும் அங்கிருந்து ஏறும்போதும் சரி, மிக மோசமான அனுபவங்கள் எனக்கு கிடைச்சது. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசே சரியில்லை. ஏதோ ஒரு பெரிய சங்கடமா இருந்துச்சு. இதை எப்படியாவது வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த ஆபத்தை வந்து மற்றவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொரு யோசனை தோணுச்சு, ஒருவேளை நம்ம மிகப்படுத்தி சொல்லிடுவோமோ, இல்லைன்னா ஒருவேளை நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதோ அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதனால வந்து அதை பத்தி நான் விட்டுட்டேன். 2 மாசம் ஆச்சு. 2 மாசமா அதை பத்தி எல்லாம் விட்டுட்டேன். சமீபத்தில் ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு வீடியோ லிங்க் அனுப்பிச்சு விட்டாரு. 40 நிமிஷம் கிட்டத்தட்ட அந்த வீடியோ பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. 100 வருஷத்துடைய தமிழ்நாட்டு வரலாறு நீங்க படிக்கிறதுக்கு பதிலாக இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு போதும். அந்த அளவுக்கு நல்ல கருத்துக்கள் அதில் இருக்கு. 100 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் அந்த வீடியோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்தும் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக இருக்கு. நீங்க பாருங்க, நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னை ரொம்ப அந்த வீடியோ மாத்துச்சு அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொல்லி அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டார். அந்த லிங்கை வந்து நான் பார்த்தேன். உண்மையுமே அவர் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு முந்தைய 100 வருட வரலாறும், தமிழ்நாடு இனி வரப்போகிற 100 வருஷத்துல எப்படிங்கிற வரலாறும், அதுக்கப்புறமேலு தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வெறும் 40 நிமிஷம் வீடியோல அதை வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், சரி ரைட்டு, நம்மளும் வந்து நம்மளோட அனுபவத்தை சொன்னாதான் இது மக்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, பார்க்கல, இல்லைன்னா வந்து இது எத்தனை பேருக்கு இது ஃபார்வர்ட் பண்ண போறாங்க, இது எத்தனை பேருக்கு போய் சேரப்போகுது, அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே இல்லை. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்த தமிழ்நாட்டு மக்களின் அரசியலுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனல். அதனால என்னுடைய மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கிறவங்களும் ஏத்துக்காதவங்களும் அல்லது முரண்பட்ட கருத்துக்களும் வரலாம், ஆதரவான கருத்துக்களும் வரலாம். அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படல. எனக்கு இருக்கிற பயத்தையும் எனக்கு இருக்கிற அனுபவத்தையும் நான் நிச்சயம் பதிவு செய்யணும்னு முடிவு பண்ணேன். அதுக்குதான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இன்னும் அதிகமான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. முதல்ல போய் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கின உடனே எல்லா கடையும் பாக்குறேங்க. கிட்டத்தட்ட எல்லா கடையிலையும் 3/4 பேர் வந்து வட இந்தியர்களாவே இருக்காங்க. ஒரு கடையில வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுல வந்து 3 பேர் வந்து வட இந்தியரா இருக்காங்க. எல்லா கடையிலுமே கிட்டத்தட்ட எங்க திரும்பினாலும் வந்து வட இந்தியரா இருக்கான். நான் கிட்டத்தட்ட இது என்ன தமிழ்நாட்டுல இருக்கிற பேருந்து நிலையம் தானா, இல்ல வந்து வேற மாநிலத்துல ஏதாவது இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. நான் மிகப்படுத்தலாம் சொல்லல. அது மட்டும் இல்ல, சென்னைக்கு நான் வந்து ஒரு வேலையா வெளியில போய் பாக்குறேன். ஜூஸ் புளிவாங்க பாத்தீங்களா, ரோட்ல வந்து ஒரு தள்ளு வண்டியில வந்து வெறும் சாத்துக்குடியை மட்டும் புளிஞ்சு ஜூஸ் போட்டுப்பாங்க பாத்தீங்களா, அந்த கடை முதற்கொண்டு வட இந்தியர் தான் இருக்காங்க. ஒரு காலத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பானிபூரி மட்டும் விற்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பிடா கடை வச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சில சேட்டு கடை மாதிரி தான் இருக்கும். இப்போ தெருவுல மோர் விற்கிறவன்ல இருந்து செருப்பு கடை போடுறவன்ல இருந்து பெரும்பாலும் எல்லாருமே வட இந்தியனா இருக்காங்க. எனக்கு பார்த்து ரொம்ப ஆச்சரியம். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் அங்க இருந்திருக்கேன். ஒரு 90கள் காலகட்டத்துல. அப்ப அந்த அளவுக்கு இல்ல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட போயிருக்கேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ரொம்ப இருக்கு ரொம்ப அதிகமாகிற மாதிரி இருக்கு. இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு ரொம்ப பெரிய கவலையா இருந்துச்சு. மறுபடியும் பேருந்து நிலையத்துக்கு ஏறலான்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் வர்றேன். மறுபடியும் வந்து நடந்து போய் பார்க்கலான்னு பாக்குறேன். கண்ணில் படுற ஆள், கடையில இருக்கிற ஆட்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட எல்லாம் வட இந்தியர்லாம் இருக்கான். அதுவும் பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற ஒரு வட இந்திய பையன் என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டான். நான் வந்து என்னன்னு சொல்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. யோசிக்கணும்ல, யோசிச்சு சொல்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒண்ணு என்ன, சீக்கிரம் சொல்லு, என்ன வேணும் அப்படின்னு மிரட்டுறான். இப்ப நானும் கூட வெளி மாநிலத்துல வேலை செஞ்சிருக்கேன். அங்க நான் வந்து நம்மளுடைய முதலாளிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, பொழைக்க வந்திருக்க, ஊர் விட்டு ஊர் பொழைக்க வந்திருக்க, இங்க இருக்கிற ஆளுகிட்ட மரியாதையா பேசணும், கண்ணியமா பேசணும், புரியுதா? நம்மளும் அதே மாதிரி அங்க இருக்கிற ஆபீஸ்ல வந்து நம்ம பொழைக்க போயிருக்கோம் இல்லையா, அங்க இருக்கிற ஆளுகிட்ட வந்து கண்ணியமா தான் பேசுவோம். முதல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவன் என்னமோ இந்த ஊருக்காரன் மாதிரியும் நம்ம ஏதோ பொழைக்க வந்த மாதிரி இருக்கு. ஒரு கடையில வேலை செய்யற பையன் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட பேசுற மாதிரி இல்ல. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் நான் டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா விலைப்பட்டியல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வடை 20 ரூபா, சப்பாத்தி 80 ரூபா, சாப்பாடு 150 ரூபா. என்னங்க இது கொடுமை? ஏதோ தியேட்டருக்குள்ள கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளார என்ன வேலை வித்தாலும் நம்ம வாங்கி சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஒரு ஏழை வந்து ஒரு வெறும் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்கு போக மித்தத்தை வந்து செலவு பண்ணிட்டு வரலான்னு போறான்னு வச்சுங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த கடையை விட்டா அங்க கடையே இல்லைங்க.
நீங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போயின்னு வச்சுங்க, அங்க விலை அதிகமா இருக்குன்னு தோணி நீங்க வேற பக்கம் சாப்பிடலாம்னாலும் முடியாது. லக்கேஜை தூக்கிட்டு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரணும். ஏன்னா பேருந்து நிலையத்திலிருந்து வெளியில வர்றதே வந்து ரொம்ப தூரம். அவ்வளவு சீக்கிரத்துல லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு உங்களால வந்து சாப்பிட்டு வர முடியாது. பசிச்சதுன்னா வேற வழியே இல்லை, நீங்க உள்ளதான் சாப்பிட்டாங்க. கூகுள்ல போய் அடிச்சு பாருங்களேன், உலகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எதுன்னு அடிங்க, வேர்ல்டு பிக்கெஸ்ட் பஸ் டெர்மினல் அப்படின்னு அடிச்சா கிளாம்பாக்கம் தான் வருது. இந்தியாவில் இல்ல, ஆசியாவில் இல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம் எது? கிளாம்பாக்கம். அப்படியெல்லாம் கட்டிட்டீங்க. பெருமையை எடப்பாடி ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் சம்பாதிச்சிட்டாங்க. ஆனா அது யாருக்கானது? எனக்கு பணக்காரங்க மட்டும் தான் சாப்பிட முடியுமாங்க? ஒரு ஏழை அங்க போனா எப்படிங்க சாப்பிடுவான்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திருச்சியிலிருந்து சென்னைக்கு போக பஸ்ஸுக்கு 220 ரூபா, 270 ருபீஸ். அங்க இறங்கி நீங்க சாப்பாடு சாப்பிடணும்னா 150 ரூபா. எனக்கு இது பெரிய விஷயமா தெரியுது. உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியுது தெரியல. கேட்டா பேருந்து நிலையத்துல நாங்க பெரிய வசதிகள்லாம் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னுங்க. சரி, அப்ப ஏழை என்ன பண்ணுவான்? அண்ணாடங்காச்சு என்ன பண்ணுவான்? ஒரு டீ வந்து 20 ரூபா. ரொம்ப அநியாயமா இருக்குங்க. அதாவது சர்வதேச அளவுல கட்டியிருக்கிறோம், சர்வதேச அளவுல கட்டியிருக்கோம்னு சொல்லி ஏழைகளை உள்ளுக்குள்ளேயே போக விடாம பண்றீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான வளர்ச்சியா நீங்க செய்யறது ஏழைகளுக்கானதாக இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப இந்த வட இந்திய பிரச்சனைக்கு வருவோம். இப்படியே எல்லாரும் இந்த வட இந்தியர் எல்லாத்துலயுமே வந்துட்டா, வேலைக்கு வைக்கிறவங்க வட இந்தியர்களா வைக்கிறாங்க, தெருவுல கடை வைக்கிறவங்க வட இந்தியனா வைக்கிறான். ஒரு நாளைக்கு வந்து 1000கணக்கான 2000 பேர் வர்றாங்க. இது வந்து மற்ற மொழிக்காரங்களுக்கு விரோதமானதெல்லாம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே தொழிலையும் வியாபாரத்தை விட்டு வெளியில போயிட்டா இந்த ஆபத்தை ஏன் எல்லாரும் உணர மாட்டீங்க? இதை சர்வசாதாரணமா எல்லாரும் கடந்து போறாங்க. வந்து அவனும் மனுஷன் தானே பொழைச்சிட்டு போகணும், கரெக்டு தான், அவனும் மனுஷன் தான் பொழைச்சிட்டு போயிடுவான். இங்க இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுவான்? இப்போ இங்க வந்து நீங்க உடனடியா டாஸ்மார்க்கை மூடிட்டு இங்க இருக்க இளைஞர்களுக்கு வந்து நீங்க பயிற்சி கொடுத்து அவனை நீங்க மீட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10-20 வருஷத்துக்குள்ளேயாவது கொண்டு வந்தாதான் தமிழ்நாடு தப்பிக்கும். இல்லைன்னா நான் ஒரு வீடியோ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அந்த 40 நிமிஷம் வீடியோல ஒரு 10 நிமிஷம் இந்த வட இந்தியர்கள் நம்மளுடைய மாநிலத்துல வந்து தொழில் செய்யறதுனால என்ன விதமான ஆபத்துகள் வருங்கிறத ஒரு 10 நிமிஷம் தான் அந்த வீடியோல இருக்கு. ஆனா அது முன்னாடியும் பின்னாடியும் அதனுடைய தேவைகளையும் அதனுடைய ஆபத்துகளையும் மிக அழகாக விவரித்து அந்த வீடியோல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நான் பார்த்தது எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயம், இது நம்ம தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய ஆபத்து நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு புரியுது. இது வந்து மாற்று மொழி பேசுகிறவர்கள் அடுத்த மாநிலத்துல இருக்கிறவனுக்கு விரோதமான பதிவுலாம் இல்லை. இங்க இருக்கிற இளைஞர்களை நீங்க டாஸ்மார்க்குள்ளார அனுப்பி விட்டுட்டு அவனை வேலை செய்யாம அவனை ஊர் சுத்த விட்டுட்டு நீங்க தொடர்ந்து வெளிமாநிலத்துல இருந்து எல்லாரையும் கொண்டு வந்து தெருவில் இருக்கிற கடைகளையும் உள்ள இருக்கிற கடைகளையும் வியாபார நிறுவனங்களையும் நிரப்பிட்டே இருந்தா நாளைக்கு இது அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். நாங்க வந்து மிகப்படுத்திலாம் சொல்லல, இதுக்கு பல சான்றுகள் பல இடத்துல இருக்கு. அதனால தயவு செய்து பார்க்குற நீங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இதை விழிப்புணர்வு கொண்டு வந்து எப்படி ஆகிலும் வெளிமாநிலத்திலிருந்து வருகிறவர்களை ஒழுங்குபடுத்துங்க. அதே நேரத்துல உள்ள இருக்கிற இளைஞர்களை டாஸ்மார்க்ல இருந்து மீட்டு அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கு எப்படின்னு யோசிங்க. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க.